30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். எஸ், இந்த வசனம் என்னை அதிகமாய் தேவன் இன்னைக்கு காலையில என்னை தொட்ட ஒரு வசனம். ஆனா நமக்கு இன்னைக்கு தலைப்பு வந்து தேவனுடைய கரம் இல்லைன்னா தேவனுடைய கை. அதுதான் நமக்கு இந்த மாதத்தின் பெண்களுக்கான தலைப்பா இருக்க போகுது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் என்ன பண்றாரு, என்னோட சத்தத்துக்கு அவர் உடனே செவி கொடுக்கிற தேவன், உருக்கமாய் இறங்குகிற தேவன். ஸோ ஒரு ஆடு ஒரு என்ன சொல்றது, ஒரு டெசர்ட் பிளேஸ்ல இல்லைன்னா ஒரு தனிமையாய் விடப்பட்ட ஒரு ஆடு எவ்வளவு கத்துனாலும் இன்னொரு ஆடை பயன்படுத்தி அதை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, கடினமான காரியமா போயிடும். ஆனா அதே ஒரு மேய்ப்பன் ஹேய் ஹேய் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குறாருனாலே அவர் கூப்பிடுற அந்த விதத்தில் அந்த ஆடுக்கு என்ன ஆயிரும், ஒரு பெரிய தைரியம் உண்டாகும். அப்பா மேய்ப்பன் வந்துட்டாரு. எவ்வளவுதான் மற்ற ஆடுகள்லாம் சத்தம் போட்டாலும் ஒரு மேய்ப்பனின் குரலை கேட்ட உடனே அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தெம்பு, ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அங்க எழும்புகிறதை நம்ம பார்க்க முடியும். அவர் நமக்கு உருக்கமாய் இறங்குகிற தேவன். நான் கூப்பிடுறேன் அப்படின்னாலே எனக்கு உருக்கமாய் இறங்குகிற தேவன். என்னோட சத்தம் கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு ஆடு வந்து இங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துச்சுன்னா உடனே மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு, எந்த டைரக்ஷன்ல சத்தம் வந்துச்சோ அந்த பக்கமா ஓடுவாரு. வேகமா பக்கத்துல போய் எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்கன்னு உடனே சத்தம் கொடுத்து நான் வந்துட்டேன் நான் உன்னை பார்த்துட்டேன் உன்னை மீட்டுருவேன், உன்னை தூக்கிடுவேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வருகிற நம் தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனிடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறோம். என் சத்தத்தை யாரு கேட்கிறான்னு நினைக்காதீங்க. அந்த தேவனுடைய கரம், பலத்த கரம் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமா நமக்கு கொடுக்கப்பட்டது சங்கீதம் 94:14 வசனம். சங்கீதம் 94:14. தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமல் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் இருப்பார். தம்முடைய சுதந்திரத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். அதுதான் தேவனுடைய பலத்த கரம், அதுதான் தேவனுடைய பலத்த கை. அந்த கையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். அந்த பலத்த கை. இன்னைக்கு நல்ல ஒரு கேம் விளையாண்டீங்க இல்லையா, 2 டீமா விளையாண்டீங்க. ஸோ என்னதான் நீங்க வந்து டீமா அதுல நின்றுட்டு இருந்தாலும் உங்களுடைய நோக்கம் திட்டம் என்னவா இருந்திருக்கும், இந்த ஆடை எப்படியாவது நான் பாதுகாக்கணும், காப்பாற்றணும், அதுக்கு நான் என்ன வேலைனாலும் கொடுப்பேன், எவ்வளோ இடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லன்னு என் கையை நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் பிடித்து கொள்வேன். இது ஒரு மேய்ப்பனின் இருதயம். ஹல்லேலூயா. என் ஆடை நான் என்ன பண்ணணும், என்ன விலை கொடுத்தனாலும் நான் அதை பாதுகாப்பேன். அதுதான் நம்முடைய கர்த்தரின் பலத்த கரம். இந்த கையை நான் பிரேக் பண்ண விட மாட்டேன், உடைக்க விட மாட்டேன். எனக்கு நான் என் பிள்ளை மேல வச்சிருக்கிற அந்த பலத்த கரத்தை வேற யாரும் அசைக்க முடியாது. நான் கை வச்சேன்னா வச்சதுதான் அப்படின்னு சொல்லுகிறது தான் நம் தேவனுடைய அந்த பலத்த கரம், அந்த மேய்ப்பனின் கரம். சோ நம்ம முதலாவது பார்க்கலாம், யார் மேல இல்ல யாரிடம் அவருடைய கரம், பலத்த கரம் வைக்கப்படும். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய பலத்த கரம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு? இந்த இடத்துல நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய பலத்த கரம் என் மேல வைக்கப்பட்டிருக்கு? எஸ், இன்னும் நம்ம தெரியல. நமக்கு நிறைய பேருக்கு வைக்கப்பட்டிருக்கா வைக்கலையா, என் வாழ்க்கையை பார்த்தா வச்சிருக்க மாதிரி தெரியலையே அப்படின்லாம் சந்தேகம் இருக்கும்னா யார் மேல அவருடைய கரம் வைக்கப்பட்டிருக்கும்ன்றத பார்க்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீ இனிமேல் எப்படி இல்ல, அடிமையாய் இராமல் நீ புத்திரனாய் இருக்கிறாய். நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நீ அவர்தான் நம்பி சார்ந்திருக்கிற. நீ அப்ப நீ அடிமை இல்ல, நீ பாவத்துக்கோ இல்ல இந்த உலக காரியங்களுக்கோ நீ அடிமை இல்ல, நீ புத்திரனாய் இருக்கிறாய். நீதான் என்னது, தேவனுடைய சுதந்திரவாளி. நம்ம சங்கீதத்துல முதல்ல படிச்சோம், தம்முடைய சுதந்திரத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடாமலும். எல்லாரும் சொல்லலாமா, தம்முடைய சுதந்திரத்தை
கைவிடாமலும் இருப்பார். அப்ப அந்த சுதந்திரம் யாரு? சுதந்திரம் யாரு? நம்ம தான். நான் தான் சுதந்திரம். சொல்லாமா? உங்க மேலே கை வச்சு சொல்லுங்க. நான் தான் அந்த சுதந்திரம். நான் தான் அந்த சுதந்திரம். சோ அப்ப என்ன தேவன் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். என் மேலதான் அவருடைய பலத்த கரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. என்னை தேவன் அவருடைய பலத்த கரத்தை என் மேல வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நான் அவரை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா, என் மேல அவர் கரம் வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு சந்தேகங்கள் இனி இருக்க கூடாது. அவருடைய கரம் என் மேல வைக்கப்பட்டிருக்கு. 8ஆம் வசனத்தை படிங்க. அதுலயே, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளா இருந்தீர்கள். நீங்க ஒரு காலத்துல அடிமையா இருந்தவங்க தான். பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வேற காரியங்களையும் விழுந்து கிடந்த, உலகத்தின் காரியத்தில் விழுந்து கிடந்த தேவனை அறியாதவர்களா இருந்தீங்க. இப்ப நீங்க தேவனை அறிந்து விசுவாசிகளான போது நீங்கள் என்னவா இருக்கீங்க? உங்க மேல என்னுடைய கரம் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க என் சுதந்திரமா இருக்கிறீங்க. என்னுடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. உங்க மேலதான் என் கரத்தை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் பலத்த கரம் உன் மேலதான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5:6 வசனம். நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 1 பேதுரு 5:6 சொல்லுது, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். முதலாவது பார்த்தோம், யாருக்கெல்லாம் இந்த பலத்த கரம் யார் மேலெல்லாம் வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அவருடைய சுதந்திரமா இருக்கக்கூடிய, அவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம் மீது என்ன பண்ணியிருக்கார்? ஆண்டவர் அந்த கரத்தை வைத்திருக்கிறார். சோ உங்க தலை மேல யாரோ வந்து கை வச்சு ப்ரே பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்க மேல பரமபிதா, உலகத்தை படைத்த தேவனுடைய கரம் என்ன பண்ணிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய பலத்த கரத்தின் கீழே நீங்க இருக்கிறீங்க. அதுக்குள்ள இருக்கிற நீங்க என்ன பண்ணணுமா? 1 பேதுருல என்ன பார்க்கிறோம்? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அதுதான் ரொம்ப கஷ்டம். அடங்கி இருக்கிற பகுதி நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியறது இல்ல. என்ன அடக்குறாங்க, என்ன ரொம்ப ஒடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய திருமணமான குடும்பங்கள்ல இப்போ ரீசெண்டா அதிகமான பெண்கள் வேலைக்கு போறவங்களாகவும் அதிகமாய் சம்பாதிக்கிறவர்களுமா இருக்க ஆரம்பிச்ச இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு அடங்கி போகிற பழக்கம் இல்லாமல் போய் வருகிறது. பெண்களால அடங்கி அது என்ன? நானும் 1 லட்சம் வாங்குறேன், நான் இதுக்கு உனக்கு அடங்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு இஷ்டமானபடி நான் செய்வேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, என்ன நீ அடக்காத, என்ன நீ கண்ட்ரோல் பண்ணாத. இது பெரிய ஒரு ப்ராப்ளமா. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க? பெண்கள் எழும்பணும், பெண்கள் வந்து தலை தூக்கி நிக்கணும். கரெக்ட் தான், எல்லாத்துலயும் அப்படியெல்லாம் சொல்லி இப்ப என்ன ஆயிடுச்சு? ஓவரா அது குடும்பத்தை அழிக்கக்கூடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய பெண் பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம்? ஒரு ஆணை போல, ஒரு ஆண் தத்துவத்துல ரொம்ப நீ தைரியமா இருக்கணும்ன்றது சொல்லி கொடுக்குற ஒரு பக்கம் இருந்தாலும் அடங்கி இருக்கிற பழக்கம் பெண்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. இந்த காலையில அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நிறைய நேரம் என்னால முடியும், என் கை சாமர்த்தியம், நான் செய்தது, நான் கட்டின மகாபெரிய பாபிலோன், இப்படியெல்லாம் சொல்றதுதான் அதிக பழக்கத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த வீட்டை கட்டினேன், நான் இவ்வளவு வீட்டுக்காக செலவு பண்ணியிருக்கேன், இந்த பகுதி ஃபுல்லா நான் தான் பண்ணேன். இப்ப பெண்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து பெண்கள் நானும் இதுல பெரிய பங்கு வகிச்சிருக்கேன், என்னுடைய முக்கிய பங்கு இதுல இருக்கு, என் பேர் அதுல வரணும், என்ன சுத்தி ஒரு கூடுகை ஒரு கூட்டம் இருக்கணும். நிறைய நேரம் இந்த செலிபிரிட்டிஸ், ஒரு ரொம்ப நல்ல பேர் வெளியில பிரஸ்தாபம் அடைந்த நபருக்கு அவருக்கு ரொம்ப தேவையானது என்னவா இருக்கு? ஜனக்கூட்டம், மக்கள் சேர்ந்து சூப்பரா அவ்வளவு நல்லா பண்றாங்க, இவ்வளவு பண்றாங்கன்னு அவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போகணும். இந்த பேர் பிரஸ்தாபத்தை தேவன் அருவருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கலாம். நான் ஏன் அவருடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கணும்ன்றதுக்கான காரணத்தை பார்க்க இருக்கிறோம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது.
அப்போஸ்தலர் 17:24 நான் ஏன் அவருடைய கரத்து கீழே அடங்கி இருக்கணும்ன்றதுக்கான சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இதுல உலகத்தில் இருக்கிற யாவற்றையும் உண்டாக்கினவர் தேவனானவர். அதுல இருந்துதான் மனுஷன் எடுத்து என்ன பண்றான், நான் புதுசா ஒன்ன கண்டுபிடிச்சேன், எனக்கு இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு, இதை ஒண்ணு நான் மண்ணுக்குள்ள இருந்து பார்த்தேன், இப்படி நான் ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு புதுசா என்னமோ பார்த்தேன். எல்லா வீடியோவும் அத்தனை கண்டுபிடிப்புகளும் தேவன் உருவாக்கினதுல இருந்துதான் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது மனுஷனுக்கு புதுசா தெரியுதா? எதுவும் இல்ல, ஆண்டவர் வச்சதுல இருந்துதான் புதுசு புதுசா பண்ண மாதிரி எடுத்து எடுத்து காண்பிக்கிறான். அதான் தேவன் சொல்றாரு, இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற நானு உன் கையால செஞ்ச காரியத்துல நான் பிரியமா வாசம் பண்ணுவதில்லை. நீ ரொம்ப கையில செஞ்சு சாமர்த்தியமா நான் பண்ணேன், நான் பயங்கர டேலண்டட், நான் தனியா நின்று எவ்வளவு சாமர்த்தியமா பண்ணேன், நான் பயங்கரமா ஊழியம் செய்வேன், நான் பயங்கரமா ஜெபிப்பேன், எனக்கு நல்ல செய்தி கொடுக்க தெரியும். உன்னுடைய சாமர்த்தியமும் உன் கையில நீ செய்யற அத்தனையும் என்னிடத்திலிருந்து வந்தது. நான் அதுல பிரியம் வைக்கல, நான் அதுல வாசமா இருக்கல என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, கவனமா கவனிப்போம். தேவன் நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். உன்னுடைய கையின் வேலை நீ பயங்கரமா செஞ்சது இல்லைன்னா நீ ரொம்ப சாமர்த்தியமாய் நினைத்து கொண்டு இருக்கிறதுல தேவன் அதுல வாசமா இருப்பேன்னு சொல்லவே இல்ல. ஏன் அவர் அப்படி அதுல வாசமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். உபாகமம் இதே மாதிரி இன்னொரு வசனம், எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம். உபாகமம் 8:17 8:17 சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. எஸ், நீ என்ன பண்ணாத, என் கை பலன், என்னுடைய சாமர்த்தியம், இந்த ஐஸ்வர்யம்லாம் எப்படி என்ன சுத்தி இவ்வளவு ஜன கூட்டம், எப்படி நான் ஒரு காரியம்னா என்ன தேடி இவ்வளவு பேர் வர்றாங்க, அவங்களுக்கு நான் பிளீசிங்கா இல்லைன்னா அவங்கள நானு சரி கட்டுறதுக்கு ஏதோ அன்னமாக பேசுறதோ இல்ல அவங்கள நான் பிரியப்படுத்துகிற விதத்தில் நான் கொண்டு செல்லுறதோ தேவன் விரும்பவில்லை. தேவன் விரும்பவில்லை. அந்த இடத்துல நான் வாசமா இருப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க பிள்ளைங்க, என் பிள்ளைங்க, என்னுடைய சாமர்த்தியத்துல வந்த பிள்ளைங்க, என்னுடைய சாமர்த்தியத்துலதான் இவ்வளவு காரியம் போயிட்டு இருக்கு, வீடே என்னோடதுலதான் நிக்குது, இல்ல இதை நான் அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவதில்லை, அதை நான் விரும்புவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு வருகிற ஒவ்வொரு நன்மையும் எனக்கு ஒரு இன்னைக்கு எப்படி இதை நான் செஞ்சனே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி இதை நான் கடந்தேன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையும் நான் எப்படி சாதிக்க முடிஞ்சு, எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுடைய சாமர்த்தியமோ உங்களுடைய கைபலனோ உங்களுடைய ஐஸ்வர்யமோ அல்ல. எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் விரும்புகிறது வேற ஒன்னா இருக்கு. ஏன் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்ன்றதுக்கான பாயிண்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் நானு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும், என் மேல அவருடைய கரம் பலத்த கரம் வைக்கப்பட்டிருக்கு, அதுல நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். அந்த பலத்த கைக்குள் நான் ஏன் அடங்கி இருக்கணும்? நான் ஏன் என் சுய பலத்துல, என் சுய முயற்சியில, என் சுய சிந்தனையில நான் ஏன் ஏதாவது கொஞ்சம் காரியங்கள் செஞ்சு பார்க்க கூடாது? ஆனால் நான் ஏன் அடங்கி இருக்கணும் அப்படின்றதுக்கு அப்போஸ்தலர் இப்ப நம்ம பார்த்த பகுதி தான் 17:28 படிங்க. அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். போதும். அவருக்குள் நாம் என்ன பண்றோம்? ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நான் உட்கார்றது, அசைகிறது, இருக்கிறது, நடக்கிறது, செய்யறது, பார்க்கிறது, பழகிறது, நடக்கிறது, எல்லா காரியங்களும் அவருக்குள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தேவன் சொல்லுகிற காரியம், நீ எவ்வளோ கஷ்டப்படுறல, நீ எவ்வளோ நிறைய காரியங்கள் வீட்டுக்காக செய்யறல்லன்னு யாரும் சொன்னாங்களோ சொல்லலையோ, என் மனசுல அது ஒரு துளி அளவு கூட பெருமையாய் எழுப்பி விடக்கூடாது. நான் என் வீட்டை கட்டி இழுக்கிறதுனாலதான் இப்படி போயிட்டு இருக்கு. நான் மட்டும் அந்த ஊழியத்துல இல்லாம இருந்தா என்ன ஆகும்? நான் மட்டும் அந்த வீட்டுல இல்லைன்னா என்ன ஆகும்? நான் மட்டும் என் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? இப்படி என்று நான் சொல்லிக் கொண்டு இல்லாதபடி அவருக்குள் தான் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன், அவருக்குள் நான் அசைந்து கொண்டிருக்கிறேன், அவருக்குள் நான் இருக்கிறேன். நான் வாழ்றது எல்லாமே அவருக்குள்.
ஹல்லேலூயா. ஏன்னா நான் செய்யறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா எவ்வளோ பாரத்தை நான் சுமக்க வேண்டி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க தான் சுமக்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதை விட பெரிய பாரம் எதுவும் இருக்காது. உங்க கணவரையே நீங்க தான் திருத்திட்டு இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதை விட பெரிய பாரம் எதுவும் இருக்காது. ஏன்னா டெய்லி அப்புறம் எப்படி இதை சரி பண்ணுவேன், இதுக்கு என்ன பண்ணுவேன், அடுத்தது என்ன வரப்போகுது, உங்க மண்டையவே அரிச்சிட்டு இருக்கும். இது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவன் செய்கிற செயல். இதை நான் நன்கு விளங்க வேண்டும். நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன்னா என் பிரச்சனைகள் ஓய்வதில்லை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின் தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். நானே கர்த்தர் என்பதை என்ன பண்ணணும், அறிய வேண்டும். ஹல்லேலூயா. நான் தான் அத்தனையும் உனக்கு நான் செய்கிறேன் என்பதை நீ மட்டும் இல்ல, எகிப்தியரும் அறிய வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அறிய வேண்டும், அயலகத்தார் அறிய வேண்டும், சொந்த பந்தங்கள் அறிய வேண்டும். இந்த காரியத்தை செய்வது நானே, கர்த்தராகிய நானே என்பதை நீ அறிய வேண்டும். ஏன் கைபலம், ஏன் சாமர்த்தியம் என்று சொல்லி நீ சொல்லிட்டு இருக்காத. அந்த இடத்துல நான் வாசமாய் இருப்பதில்லை. ஒரு காரியம் நான் செய்யணும்னாலே ஆண்டவர்கிட்ட அதை நான் அவருக்குள் தான் அதை செய்திருக்கணும். என்னுடைய சுய முயற்சியாய் அது இருக்கக்கூடாது. என் சுய இச்சையின் காரணமாய் அது வெளிப்படக்கூடாது. என் சுய புகழ்ச்சிக்கான ஒரு காரியமாய் அது இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியம். ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா கூட கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் என்றால் அதை என்ன பண்ணுவாங்க, தேவநாமம் மகிமைப்படும்படியாய் நாம் கொடுக்க வேண்டும். நான் கொடுக்கிறதுல கூட தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். இன்னும் ஒரு பகுதி பார்க்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 37:6. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். நீங்க உயிரடையும் போது, நீங்கள் பலனடையும் போது, எசேக்கியேல் 37:6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் உயிரடையும் போது, எல்லாம் நல்லா கடந்து வரும்போது, செழிப்புண்டாகும் போது, வீட்டில் காரியங்கள் வாய்க்கும் போது, நீங்க கேட்டுக்கொண்டிருந்த காரியத்துல ஒரு உயிர் வரும்போது, ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது என்ன பண்ணுவீங்க, அங்க கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தர் தான் இதை செய்தேன்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் தான் செஞ்சேன்னு சொல்லி எங்கேயும் மாற தட்டிராத, ஊர கூட்டிராத, உலகத்துக்கு சொல்லிராத இது என்னால் உண்டான காரியம் அல்ல. ஏன்னா நான் உட்கார்ந்து இருக்கிறது, நிக்கிறது, நடக்கிறது அத்தனையும் அவருக்குள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நான் பலன் இருந்துச்சு, ஏன் ஞானம் விளங்க நான் பேசினேன்னா அத்தனையும் அசிங்கமா இருக்கும். நான் அவருக்குள் பேசும்போது என் நாவில ஒரு அடக்கம் இருக்கும். நான் அவருக்குள் பேசும்போது நான் எல்லாத்துலயும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். நான் அவருக்குள் இருக்கும்போது என் வீட்டில் ஒரு சமாதானத்தை பார்ப்பேன். நான் அவருக்குள் நான் ஒவ்வொன்றும் செய்யும் போது நான் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பேன். என் வீட்டுல ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் ராத்திரியும் பகலுமா இந்த வீட்டுக்காக உழைக்கிறேன், நான் பண்றது உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், உங்களுக்கு கண்ணே தெரியல. பிள்ளைய வளர்க்கிறேன், சமைக்கிறேன், வீட்டை கிளீன் பண்றேன், இதெல்லாம் உங்க கண்ணு தெரியல. நான் என்று சொல்ல வேண்டாம். இது அவருக்குள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவருக்குள் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன். அவருக்கு அந்த மகிமையை செலுத்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருக்க சொல்றாரு ஆண்டவர். நான் செய்யற ஆண்டவரே, எனக்கு தெரியும், எத்தனை காலமா இதைதானே பண்ணிட்டு இருக்கேன். பால் காய்க்கிறதுன்னா ஒரு பெரிய விஷயமா, டெய்லியும் பால் காய்க்கிறேன். அன்னைக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சா அந்த பால் என்ன ஆயிரும், பொங்கி வளைஞ்சு இருக்கிறதுலே மோசமான டேயா மாத்திரும். அன்னைக்கு பால் பொங்கிருச்சுனாலே, நல்ல காரியத்துக்கு பால் போனா எல்லாரும் வா சூப்பர், ஓகே வீடு கட்டியாச்சு, பால் காய்ச்சாச்சு
ஆனா டெய்லி பால் பொங்கி ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்? பெண்கள் நீங்க சொல்லுங்க. ஸ்டவ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்ல. பால் பொங்கி கீழெல்லாம் வடிஞ்சு அந்த பக்கத்துல ஓடி ஓடி இப்படி போய் சைட்ல ஓடி வடிஞ்சு அது ஃபுல்லா தொடச்சு முடிக்கிறதுக்குள்ள அதுல ஒரு 1/2 மணி நேரம் போய் அடுத்தால வேற ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாமே அதுக்கப்புறம் டென்ஷனாவே தெரியும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய தேவனுடைய பலத்த கைக்குள் நான் அடங்கி இருக்க வேண்டியிருக்கும். எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நான் அவருடைய கரத்துக்குள் சில எல்லா சூழ்நிலையிலும் நான் அடங்கி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். சோ அடுத்த காரியம் நம்ம இன்னைக்கு 2 முக்கியமான பகுதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த தேவனுடைய பலத்த கரம் யார் மேல இருக்குன்னு பார்த்தோம். யார் மேல இருக்கு? நம்ம மேலதான் இருக்கு. நான் தான் அந்த சுதந்திரம் ஆச்சே. என் மேல இருக்கு. நல்லா தைரியமா சொல்லுங்க, அவருடைய பலத்த கரம் என் மேல இருக்கு. அவருடைய பலத்த கரம் என் மேல இருக்கு அப்படின்னா அந்த பலத்த கரக்குள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஆடிட்டு இருக்கணுமா? அடங்கி இருக்கணும். அதுல நானு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவருக்கு நான் சொல் கேட்டு அவர்தன்படி நடக்க வேண்டும். இப்போ அந்த பலத்த கரம் எனக்கு என்ன செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பலத்த கரம் 2 விஷயங்களை செய்யும். ஓகேயா? ஒண்ணு ட்ரை லேண்டு கூட்டிட்டு போகும். ஓகே. 2 ட்ரை போன்ஸ் இருக்க இடத்துக்கு கூட்டு போகும். அப்படின்னா நம்மள ரொம்ப வனாந்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். இன்னொரு பக்கம் பலத்த கரம் கூட இருக்குது, அது நம்மள இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு கூட்டு போகும். கொஞ்சம் கேக்குறக்கே ட்ரையா இருக்குல்ல. பலத்த கரம் கூட இருக்குன்னு சொல்லியாச்சு. அவருடைய கரம் பலத்த கரம் கூட இருக்கு. மனுஷனுடைய கரமா இருந்தா கூட இங்கெல்லாம் கூட்டிட்டு போகும்னு சொன்னா கேக்குறதுக்கு கரெக்ட் தான் சொல்லலாம். அவருடைய பலத்த கரம் என்னை எப்படி வனாந்திரத்துக்கு கூட்டு போகும், என்னை எப்படி இந்த ட்ரை போன்ஸ் இந்த உலர்ந்த எலும்புகள் இருக்க இடத்துக்கு எப்படி கூட்டிட்டு போகும், நம்ம அதுதான் இன்னைக்கு சிந்திக்க பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 13:17 வசனத்தை யாராவது வாசிக்கலாம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்களில் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் 18 சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். இந்த பகுதியை அங்கேயே வச்சுக்கோங்க, நம்ம இங்கதான் மறுபடியும் வரப்போகிறோம். இன்னொரு பகுதியை வாசிச்சுட்டு வந்துடலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கலாம் யாராவது. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. இங்க 2 பகுதிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு யாத்திராகமம், இன்னொன்னு எசேக்கியேல். 2லயும் பாத்தீங்கன்னா ஒன்னு வனாந்திரமாக சுற்றி போக பண்ணினார் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த பக்கம் எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கை வந்து அமர்ந்தது. அவரை கூட்டிட்டு போனது எங்க? எலும்புகள் உலர்ந்து கிடக்கிற மிகவும் திரளாய் கிடந்த ரொம்பவுமே ட்ரையான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கு. இந்த காலையில கர்த்தருடைய கரம் என் மேல பலத்து இருக்கு, ஆனால் நான் ஏன் வனாந்திரம் வழியாய் நான் போக வேண்டும்? நான் ஏன் இந்த ட்ரை போன்ஸ் இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளார கொண்டு போய் ஆண்டவர் என்னை ஏன் நிறுத்த வேண்டும்? யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில வனாந்திரமான வாழ்க்கையில போயிட்டு இருக்கீங்களா? மோசமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? இழப்புகள் நேரிட்டதா? ரொம்ப முக்கியமான பகுதி இந்த 17ஆம் வசனம், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17 மறுபடியும் வாசிக்கலாம். பார்வோன் ஜனங்களை போக ஓகே ஸ்டாப். பார்வோன் ஜனங்களை என்ன பண்ணிட்டான்? போக விட்டாச்சு. இப்ப இவ்வளவு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு அடிமையாக எகிப்து தேசத்துல இருக்கிறாங்க. நல்லா இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும். ஓகேயா? சோ நல்லாவே தெரியும். சோ எகிப்து தேசத்துல இருந்து வெளியில வர்றாங்க. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஏன் பார்வோன் ஈஸியா போக
நேரம் அந்த வசனத்துக்கு வந்துட்டோம்? யாருக்காவது தெரியுமா? அதுக்கு முன்னாடி பார்வோனுக்கும் எகிப்து தேசத்துக்கும் என்ன நடந்துச்சுன்னு? வெரி குட். 10 வாதைகள், வாதையா வாதை அப்படின்னு சொல்லி பிரச்சனை மேல பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு தான் இந்த பார்வோன் என்ன பண்றான்? அம்மா நீங்க ஓடி இருக்கமா, இதுக்கப்புறம் இங்க இருக்கவே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து. அப்படிதான். ஆனா விடுறதுக்கு ரொம்ப கடினமான காரியங்கள் முன்னாடி இருந்துச்சு. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ரொம்ப ஹாப்பி, எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்ல. அப்பாடா, கடைசியா இவ்வளோ காலம் ஜெபிச்ச ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு. அப்பா, இத்தனை நாள் கண்ணீர் விட்டதுக்கு இனி நீ அழுது கொண்டிராயின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வெளியில கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுல இருந்து தப்பிக்க வைத்து விட்டார். இதுல இருந்து என்னை மீட்டெடுத்து விட்டார். இவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்து நான் வெளியே வந்துட்டேன், எகிப்துல இருந்தே வெளியில வந்துட்டோங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா, ஓகே அதோட நிறுத்தி இருக்கலாமே, வெளியில தான் வந்தாச்சுல, அவங்க பாட பார்த்துட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாமேன்னு சொல்ற இடத்துலதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், தேவன் நம்முடைய கை பலன்ல செய்த காரியம், என்னுடைய சாமர்த்தியத்துல மோசே எங்களை கூட்டிட்டு வந்துட்டாருன்னு மோசையை தூக்கி வைக்கிறதுக்கோ இல்ல அந்த இடத்துல பார்வோன் அப்பா நல்ல மனுஷன் பார்வோன் கடைசி என்ன பண்ணிட்டாரு வெளியே விட்டுட்டாருன்னு சொல்றதுக்காகவோ வேற யாருடைய பேர் பிரஸ்தாபத்துக்காகவோ அங்கு தேவன் அற்புதங்களையும் அந்த 10 வாதைகளையும் செய்யவில்லை. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர் ஒரு பெரிய காரியத்தை அங்க திருப்பத்தை கொண்டு வர பாருங்க. இப்போ அடுத்த பகுதி அதுல படிக்கலாம். ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சபிபமானாலும். ஓகே ஓகே, பெலிஸ்தியரின் தேசம் வழியாய் போறதுதான் ஈஸியான மெத்தட். ஓகே, நல்ல ஈஸியா அடுத்தது வெளியில வந்தாச்சு. இனி ஈஸியா நான் எப்படி நல்லா வாழ்றது, இந்த பெரிய கடல்ல இருந்து எப்படியோ நான் மீண்டு வெளியில வந்துட்டேன், இனி எப்படி நான் ஈஸியா வாழ்றது? அப்பா எப்படி இந்த பிரேயர்லாம் கேட்டு முடிச்சாச்சு. அது கொஞ்ச காலத்துல என்ன ஆகிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. ஈஸியா எல்லாம் கிடைச்சிருச்சு, சுலபமாய் நான் என்னுடைய சாமர்த்தியம், என் கணவரின் சாமர்த்தியம், அவ்வளவு ஹார்ட் ஒர்க்குங்க எங்க புருஷன், என் பிள்ளைங்க எவ்வளவு உழைக்கிறாங்க தெரியுமா, அப்படிதான் அவன் மேல வந்தான், நாங்கெல்லாம் அவ்வளவு பாடுபட்டு தான் இங்க வரைக்கும் இல்ல. அந்த கை சாமர்த்தியத்தை நீ அங்க பேசிடக்கூடாது. நீ பெலிஸ்தியரின் தேசம் வழியா போனா இத்தனை வாதைகள் இவ்வளவு காரியங்கள் நடந்ததெல்லாம் நீ மறந்து ஈஸியா கிடைச்சிருச்சு. நாங்க ஆமா இருந்தோம், கொஞ்ச காலம் அந்த ஊர்ல இருந்தோம், அப்புறம் பொழைச்சிட்டோம், அப்படியே தப்பிச்சு வெளியே வந்துட்டோம், நீ ஈஸியா சொல்லிட்டு போயிருவ. அதனால தேவன் என்ன பண்றாரு, அப்படி இல்லை. ஆனா அந்த இடத்துல வேற பெலிஸ்தியர் கிட்ட ஒரு யுத்தம் இருந்துச்சுன்னா நீ அவ்வளவு ஈஸியா வாங்கின ஒரு காரியத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்ன பண்ணிடுவ, உடனே மூஞ்சியை தூக்கிடுவ. உடனே மூஞ்சியை தூக்கிட்டு நான் எகிப்துக்கே போறேன், எனக்கு இந்த யுத்தம் இந்த பிரச்சனை எல்லாம் என்னால பார்த்துட்டு இருந்தேன், நான் வந்த வழிக்கே போறேன், அங்கேயே போய்க்கிறேன், அங்கேயாவது வாழ்ந்துட்டு இருந்தேன், நேரத்துக்கு நேரம் சாப்பாடாவது கிடைச்சது இல்ல, ஈஸியான ட்ரிப், ஈஸியான வாழ்க்கை, ரொம்ப ஜாலியா எல்லாமே கிடைச்சிடணும், செழிப்பா பச்சை பசை, கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குல்ல, அப்ப எனக்கு பச்சை பசைன்ற இடத்துல கொண்டு விட்டுருங்க ஆண்டவரே, நல்ல செழிப்பான இடத்துல கொண்டு உட்கார வச்சிருங்க, ஈஸியா நான் கிராஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஈஸியான பிளேஸ்ல தான் பெரிய பெரிய யுத்தங்கள் பிரச்சனைகள் எழும்பும் போது நீ என்ன பண்ணிடுவ, நீயும் ஈஸியா எனக்கு இந்த தேவனும் வேண்டாம், எனக்கு இந்த ஜெபமும் வேண்டாம், வெள்ளிக்கிழமை கூடுகியா அதெல்லாம் நான் பார்க்க கூட மாட்டேன், நீ பின்னிட்டு திரும்பி போயிடுவ. அந்த வசனத்தை நல்லா பாருங்க. யுத்தத்தை கண்டால் இந்த ஜனங்க என்ன ஆயிடுவாங்க, மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்று சொல்லி நான் யார், நான் உன்னை எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன், ஒவ்வொரு காலகட்டத்தை நினைத்து பார், நான் பின்னாடி செய்ய போற ஒரு மகத்துவத்தை நீ பார்க்க போற, செங்கடலை 2ஆ பிளக்க போகுது, அதுல நீ நடக்க போகிற, உன்னை நான் வனாந்திரம் வழியாய் சுற்றி போக பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில வனாந்திரமா, நான் போயிட்டு இருக்க பாதையில ரொம்ப கடினமா இருக்கா, முள்ளுள்ள பாதையா இருக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கா, எனக்கு முடியலன்னு நினைக்கிறீங்களா? அந்த வனாந்திரத்தின் வழியாய் தேவன் உங்கள் மூலமாக அவர் நாமம் மகிமைப்பட போகிறது, அவர் நாமம் மகிமைப்பட போகிறது. நீங்க போயிட்டு இருக்க அந்த கஷ்டமான சூழ்நிலையின் நடுவுல தேவன் நாமம் மகிமைப்பட போகிறது. ஏன்னா நீங்க பின்னிட்டு திரும்பி போயிடக்கூடாது. ஈஸியா தரலாமே ஆண்டவரே, டக்கு டக்குன்னு தந்துட்டு போயிட்டே இருக்கலாமே,
ஏன்னா உடனே சொல்லிடுவேன், இது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ராத்திரியும் பகலுமா ப்ரே பண்ண தெரியுமா. அல்ல, தேவ நாமம் எங்கேயோ ஒரு உங்களுடைய வனாந்திர சூழ்நிலையில மகிமைப்பட போகிறது. 4ஆம் வசனம் 14:4 படிக்கலாம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை அவன் இருதயம் கடினப்பட்டது. தேவன் பார்வோனின் இருதயத்தை என்ன பண்றாரு? கடினப்படுத்துகிறார். இந்த வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப கடினமாய் நடத்தப்படுகிறீங்க அப்படின்னா, ரொம்ப நெருக்கடிக்குள்ளாய் போயிட்டு இருக்க, ரொம்ப தொந்தரவா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஆனா கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா என் ப்ராப்ளம்ஸ் எதுவும் தீர்ந்த மாதிரி இல்ல அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இப்ப படிச்சு பார்க்கலாமா? நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் தான்றத இந்த எகிப்து மக்கள் என்ன பண்ண போறாங்க? பார்க்க போறாங்க. அவங்க எல்லாம் இந்த இதுக்குள்ள மடிஞ்சு போகிறத நீங்க இஸ்ரவேல் ஜனமாகி என் சுதந்திரமே நீ பாப்ப, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஏன் இந்த வனாந்திரம், ஏன் எனக்கு செழிப்பு இல்லை, ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள் என்று சொல்லி நீ கஷ்டப்படாத. உன் மேலதான் என்னுடைய பலத்த கரம் இருக்கு. அந்த பலத்த கரம், அந்த ஓங்கிய புயத்தை நீ அந்த செங்கடல்ல பார்ப்ப. உன்னை நடத்தி வருகிற தேவன் அங்க வரைக்கும் கூட்டிட்டு போகிறத நீ பார்ப்ப. ஏன்னா இந்த 22ஆம் வசனம் 13:22 கடைசி பகுதி பாருங்க. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஜனங்களை விட்டு அது விலகி போகவில்லை. உன் மேல என் கை வச்சுட்டேன்னு சொன்னேன்ல, உன் மேலதானே என் கரம் இருக்கு, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் நீ போற வனாந்திரத்தை பார்த்து கொண்டிராதே, உன்னை நான் விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. உன்னை நான் விட்டு விலகவே இல்லை அன்பு தாயே என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ கலங்காத. செங்கடல்ல நான் ஒரு பெரிய அற்புதத்தை அங்க வச்சிருக்கேன். ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் இவ்வளவு நாள் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை கடினப்படுத்தினவங்க எல்லாம் பார்க்கணும். இவங்களோட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பெரியவர் என்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். நீ அதை கிராஸ் பண்ணிடுவ. அந்த ரெட் சி, அந்த செங்கடல்ல நீ கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நின்று பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, என் தேவன் பெரியவர், என்னை வனாந்திரத்தில கொண்டு வந்திருந்தாலும், என்னை சுற்றி போக பண்ணியிருந்தாலும் அவரை நான் மறுதலிக்க மாட்டேன், அவரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், நான் எகிப்துக்கு போக மாட்டேன். தேவ நாமம் அங்க உங்க மூலமாய் மகிமைப்படுகிறதை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். என்னாச்சு? வனாந்தரம் ஃபுல்லா அவங்க தான் அடைஞ்சு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்வோனுக்கு கண்ணுக்கு அப்படி தெரியும். பார்வோன் பார்த்தா வனாந்தரம் தெரியாது. என்னடா இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, ரொம்ப செழிப்பா அடைஞ்சு போய் இப்படி இருக்காங்க, ஆனா நீங்க வனாந்தரத்துல இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், பாடுல இருக்கிறேன், துக்கத்துல இருக்கிறேன், ஒரே கவலை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கவலை, எனக்கும் கவலை, என்ன வித்தியாசம் இல்ல. அவன் பார்வை உங்க மேல எப்படி இருக்கும்? வனாந்தரமே தெரியலடா, அவன் தான் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறான், என்ன இவங்க எப்பவுமே சந்தோஷமா துள்ளி குதிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அழுதுட்டு இருக்க மாதிரியே உங்களுக்கு தெரியும். உங்களை பார்க்கிற பார்வோன், உங்களை பார்க்கிற பகைஞர்களுக்கு நீங்கள் சிரிப்பதாகவே தெரியும். உங்க வனாந்திரம் உங்களுக்கு தெரியவதே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஜனமா இருக்கிறோம் நம்ம. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிற ஜனமே, நீ கைவிடப்படுவதே இல்லை. உம் கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழு செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். எனக்காக தேவன் ஒரு பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். ஏன்னா அவர் கரம் என்னோடு இருக்கிறது. எதிரிகள் முன்னிலையில, சூழ்நிலைகள் மத்தியில தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க.
ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனாங்க. சும்மா பயந்து நடுங்கிட்டு போகல, எதையோ நினைச்சிட்டு போகல, வனாந்திரத்துல இருக்கோமேன்ட்டு இல்ல, கர்த்தருடைய பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ஆமென். இந்த காலையில நான் இந்த இடத்தை விட்டு வெளியே இறங்கி போகும்போது கர்த்தருடைய பலத்த கையுடன் நான் புறப்பட்டு போக வேண்டும். ஏன்னா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அங்க பின்னாடி நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் கரம் என் மேல இருக்கும் போது வேற யாருடைய கையும் நான் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற எல்லாம் என்னை கை விட்டுருவாங்க. ஒரு ஆடு இன்னொரு ஆடை காப்பாற்ற முடியாது, மெய்ப்பெண் தான் ஆடை வந்து காப்பாற்ற முடியும். நீங்க இன்னொரு ஆடை தேடி தேடி எவ்வளவு சத்தம் கொடுத்தாலும் கை கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், நீங்க யாராய் நம்பி இருந்தாலும், எந்த மனுஷனை இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சாலும் கைவிட்டு போகும். கர்த்தர் கைவிடாத தேவன். அவர்தான் நல்ல மேய்ப்பன். சோ இப்போ நான் என்ன செய்யணும்? யார் மேலாம் தேவனுடைய பலத்த கரம் இருக்கும்னு பார்த்துட்டோம். நான் அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய பிள்ளை. என் மேல அவருடைய பலத்த கரம் எப்போதும் இருக்கிறது. நான் அவரை விசுவாசிச்சிருக்கிறேன், அவருடைய பலத்த கரம் என் மேல இருக்கிறது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம், அந்த பலத்த கரத்துக்குள்ள இருக்கிற நான் என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். என்னுடைய சுயத்தையும் என் பெருமைக்காக நான் எதையும் செய்யாதபடிக்கு அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் நான் அடங்கி இருக்கும்போது அந்த பலத்த கரம் எனக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த பலத்த கரம் எனக்காக எப்படி யுத்தம் செய்கிறது, அது எப்படி என் கூடவே வருகிறது, எதிராளிக்கு எப்படி அது கண்ணுக்கெல்லாம் தெரியுது, என்னை ஏன் ஆண்டவர் வனாந்திரத்துல சுற்றி போக பண்ணினார், நான் ஏன் ஈஸியான வழியில போயிருந்திருக்க கூடாது, நான் டக்குன்னு மறுதளிச்சிருவேன்ற என் மேல இருக்கிற அளவு கடந்த அன்புல என் பிள்ளை என்னை விட்டு தூரமா மறுபடியும் அடிமை வாழ்க்கைக்கு, எகிப்தின் வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது, நீ என்கிட்டதான் இருக்கணும். கொஞ்சம் வனாந்திர வழியா வந்தாலும், பார்க்கறதுக்கு கடினமான அந்த வறண்ட இடத்துலோடி வந்தாலும், தேவன் என்னை கொண்டு போய் நிறுத்துற இடத்துல அவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். என்னோட அதை முடிகிற காரியமா? என்னை சுற்றி கொஞ்சம் பேர் இப்ப இருக்காங்க இல்லையா? என்னை சுத்தி எதிராளியும் சரி, உறவினரும் சரி, யாரோ கொஞ்சம் பேரு என்னை சுத்தி எப்பவும் இருக்காங்க. நானும் இருக்கிறேன். நான் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இதோட முடிக்கிறதுக்கு தேவன் விரும்பவில்லை. ஏன் இந்த வனாந்திரம், ஏன் இந்த உலர்ந்த எலும்புனா, யாத்திராமம் 13 ஒரு சில வசனங்கள் டக்குன்னு வாசிக்க போறோம். 13:3 வசனம் நடுப்பகுதி மட்டும் படிக்கலாம். ஆமென். அடுத்தது படிக்கலாம். அதே அதிகாரத்துல 9 வசனம் கடைசி பகுதி. வலது கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எஸ், 14th வசனத்துல நடுப்பகுதி. கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. 16 வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் எங்களை எஸ், அந்த மாதிரி எல்லா இடத்திலையும் உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிட்டே இருங்க? சொல்லிக்கிட்டே இருங்க. பிற்காலத்தில் உன் குமாரன் இருப்பான், உனக்கு ஒரு குமாரத்தி இருப்பா, உனக்கு பேர பிள்ளைங்க இருப்பாங்க. நீ கடந்து வந்த வனாந்திரம் அந்த பிள்ளை பார்த்திருக்காது, நீ கடந்து வந்த அந்த பாதையை உன் பிள்ளை பார்த்திருக்காது. நீ செங்கடலே கடந்து போயிருப்ப, நீ அவ்வளோ பெரிய அற்புதத்தின் தேவனை உன் வாழ்க்கையில கண்டிருப்ப. அதோட மூடி வச்சுட்டு போயிடாத. உன் பிள்ளைங்களுக்கு பலத்த கரம், கர்த்தருடைய பலத்த கரத்தை பத்தி சொல்லி கொடு. அவருடைய பலத்த கரத்தை நாம் பார்த்தோம், எகிப்துல இருந்து வெளியில வரும்போது பார்த்தோம், கர்த்தருடைய சேனையை பார்த்தோம், அவர் எப்படி எங்களை மீட்டார்னு பார்த்தோம். சொல்லிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அந்த வனாந்திரத்துலதான் தேவன் பெரிய அற்புதத்தை செய்தார். செங்கடல் 2ஆ பிளக்கிறதுன்றது எங்கேயுமே நடக்கல. அவ்வளோ பெரிய மகத்துவத்தை தேவன் செய்து மறக்கவே மாட்டான். அதை பார்த்தவன் இல்ல, தண்ணி 2ஆ பிரிகிறது பார்த்தவன் எப்படி மறப்பான்? ஆண்டவர் இவ்வளவு பெரிய நல்ல தேவன், அற்புதத்தின் தேவன்டா. அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க, தூக்கமே வந்திருக்காது. பாத்தியா, பிறக்க போற பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா, அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்
பண்ணவங்க, ஆண்டவரை ரியலாக பார்த்தவங்க, நேருக்கு நேராக அந்த அற்புதத்தை கண்டவர்கள், வனாந்திரத்தில் தேவனை சந்தித்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பலத்த கரத்தை குறித்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நீ வேற எவன் கையோ பிடிச்சிட்டு நல்லா வாழுமா, கர்த்தருக்குள்ளாக அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருந்து வாழ் மகளேன்னு சொல்லி அனுப்புங்க. கர்த்தருக்குள் அடங்கிரு. அப்ப நீ புருஷனுக்கு அடங்கி இருப்ப, வீட்டுல எல்லாருக்கும் ஏற்ற மகளாக மகனாக இருப்ப. கர்த்தருக்கு அடங்கி இருக்கும்படி அவருடைய பலத்த கரங்களை குறித்து நீங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படி தாயாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம்? நீங்க யோசிங்க. எந்த பிள்ளைக்கு, எந்த நபருக்கு கிறிஸ்து தாங்க பலத்த கையா என் கூட இருந்தார், இவ்வளவு பெரிய நோயிலிருந்து என்னை மீட்டார், இவ்வளவு பெரிய பாடிலிருந்து என்னை தூக்கி நிறுத்தினார், இந்த வனாந்திர பாதையில் நான் கர்த்தரை கண்டேன் என்று நாம் சொல்லும்படியாகவே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இறுதியா ரெண்டு சைட்லயும், நான் ஒரு சைட் தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், அங்க உலர்ந்த எலும்புகள் பகுதி. அதை நீங்க வீட்டுல போயும் பொறுமையா படிக்கலாம். 37ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை படிக்கலாமா? நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இந்த அவைகள்னு சொல்லப்பட்டது எவைகள் யாருக்கா தெரியுமா? எஸ், எலும்புகள். அந்த உலர்ந்த எலும்புகள் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா? சோ உலர்ந்த எலும்புகள்ல தேவன் இங்க என்ன பண்றாரு? அந்த இடத்துல மாம்சமும் தோலும் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நரம்பு எல்லாவற்றையும் கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். நான் உலர்ந்த எலும்புகளின் நடுவுல இருக்கிறேன், அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே ட்ரையாவே தெரியும். ஆனா தேவனுடைய பலத்த கரம் என் மேல இருக்கிறதுனால, அவருடைய ஓங்கிய புயம் என்னை நடத்துவதனால என்னை சுற்றி இருக்கிற அந்த உலர்ந்த எலும்புகள், அந்த உலர்ந்து போன ட்ரையா கிடக்குற பணத்தை பார்த்தா ட்ரையா இருக்கு, என்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களை பார்த்தா ட்ரையா இருக்கு, ஒன்னும் செய்ய பிடிக்கல, ஒரு உற்சாகம் இல்ல, அப்படியே ரொம்ப தளர்வா இருக்கு, ட்ரையா இருக்குன்ற இடத்துலதான் அவருடைய பலத்த கரம் என்னோடு இருப்பதினால அங்கு நரம்பு வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பியுங்கள். நரம்பு உண்டாகிறது, தசை வருகிறது, தோலினால் மூடப்படுகிறது. கடைசியா 10ஆம் வசனத்தை படிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இவ்வளவு நேரம் அவைகள்னு சொல்லிட்டு இருந்த அந்த அவைகள் செத்து போன சரீரத்தை தான் என்ன சொல்லுவாங்க? அது அவை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இங்க கடைசியில ஆவி உள்ள வருது, அவர்கள் உயிரடைந்து அவர்கள் காலூன்றி அவர்கள் மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரம் ஏன்னு क्वेश्चन கேட்காதீங்க. ஏன் எனக்கு இப்படி ஒரு முள்ளு வைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன் இப்படி ஒரு மனுஷன் எனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டாருன்னு நினைக்காதீங்க. ஏன் எனக்கு இப்படி உலர்ந்து போன வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. தேவன் உயிரடைய செய்ய வைக்க நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தை தாண்டி வரும்போது இந்த உலர்ந்த எலும்புகள் நான் உயிரடையும் போது எதுக்காக அப்படின்னா 6ஆம் வசனத்தை மட்டும் படிச்சு முடிக்க இருக்கிறோம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். நீங்க உயிர் அடைவீங்க. உங்களை சுத்தி இருக்கிற ட்ரை போன்ஸ்க்குலாம் உயிர் வரும்போது நீங்க உயிர் அடைகிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகிறது. அந்த வறண்ட நிலம் மாறுகிறதை பார்க்க பார்க்க, பலத்த கரத்தை நீங்க பார்க்க பார்க்க நீங்க கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. யாத்திராகமத்துல அதே போல என்ன ஆயிடுச்சு? 14 கடைசியில பாத்தீங்கன்னா, கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேல் எகிப்தியர் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அங்கதான் உடனே என்ன பண்றாங்க? ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரே தேவன்னு சொல்லி அவருடைய செய்தி, அவர் கிரியை மகத்துவத்தை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சோ இந்த வனாந்திரம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் கொண்டு செல்லும். நான் கர்த்தரை அறியும்படி என்னை கொண்டு செல்லும்.
ஒரு இடத்துல இது என் சாமர்த்தியம், நான் தான், என் கைபலன், என் ஐஸ்வர்யம்னு சொல்ல வைக்காம இது அவருடைய கரம், அவர் நடத்தி சொல்லுகிற இடம். எங்கேயும் என்ன அவர் என்ன பண்ண மாட்டாரு, அந்த வனாந்திரத்துல அப்படியே பாதியில போட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அவர் விலகவில்லை என்று சொல்லி ஜனங்களை விட்டு அது விலகவில்லை. அவருடைய கரம் விலகாது, கைவிடாது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இந்த வருஷத்தின் இந்த மாசத்தின் வாக்கு தத்துவம் சங்கீதம் 94:15 கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிடாமலும் இருப்பார். ஹல்லேலூயா. அவரை எழுந்து நிற்போமா?